அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் 2 நிமிடத்தில் தொழுகை ஆரம்பமாக உள்ளது. சகோதர சகோதரிகள் விரைவாக திரளுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 2 நிமிடத்தில் தொழுகை ஆரம்பமாக உள்ளது. சகோதர சகோதரிகள் விரைவாக திரளுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி வர தேவையில்ல, பின்னாடி இருக்கவங்க முன்னாடி இதுவா இந்த பையன் நான் வந்து 2 பாய் சின்ன பையன் போட்டு இப்போதைக்கு இந்த பாயை கொடுத்துருங்க. அப்படி பாய் எடுத்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பெருநாள் தொழுகையுடைய சட்டங்கள். பெருநாள் தொழுகைக்கு எந்த பாங்கோ இக்ராமத்தும் கிடையாது. முன் சுன்னத்துகள் பின் சுன்னத்துகள் கிடையாது. இந்த பெருநாள் தினத்திலே பெருநாளைக்கு முன்னாடியே ஒரு பேரிச்சம்பழம் இல்லாட்டி 3 பேரிச்சம்பழங்கள் சாப்பிட சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு பேரிச்சம்பழங்கள் வந்திருக்கும். தக்பீர் கட்டியவுடன் 7 ரகாத்துகள் முதல் ரகாத்தில் 7 தக்பீர்கள் கூடுதலாகவும் 2வது ரகாத்தில் 5 தக்பீர்கள் கூடுதலாகவும் சொல்லி இந்த தொழுகையை நம்ம தொழுவணும். வேற எதுவும் மாறுதல் கிடையாது. நேரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டுலாம் சீக்கிரமா வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். 7:10 சொல்றாங்கன்னா 7:10 நீங்க அசம்பிள் ஆயிருங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நமக்கு இறக்கத்துலதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு தொழுவு போயிடுமே, வந்துடட்டுமே, சரி பரவாயில்ல 1 நிமிஷம் இருக்கும் 2 நிமிஷம் இருக்கும்னு சொல்லிதான் இப்படி நேரம் போகுது. நம்ம மென்டாலிட்டி என்ன, 7:10 சொல்லுவாங்க, நேரம் நம்ம பொறுமையா வந்துக்கலாம்னு நினைக்கிறது. அது மாதிரி நினைக்க வேணாம் இன்ஷா அல்லாஹ். தொழுகைக்காக எழுதி சாப்பிடுறேன்.
உங்களுடைய சப்புகளை நேராகவும் நெருக்கமாகவும் குதிகால்களை பார்த்து வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள். الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.
இரண்டாவது ரக்காத்துல 5 தக்பீர்கள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மறதியை கொடுத்துட்டான். இன்ஷால்லா ஹஜ் பெருநாளைக்கு சொல்லிக்குவோம். இன்ஷால்லா நாளைக்கு கிடைச்சேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஈதுடைய பெருநாளுடைய தொழுகையில் இறைவன் நம் அனைவரையும் ஒன்றிணைய செய்திருக்கின்றான். இந்த பெருநாளுடைய தினம் என்பது எந்த ஒரு மதமும் எந்த ஒரு வேதமும் சொல்லிடாத ஒரு அழகிய பண்பை இந்த ஒரு பெருநாளுடைய தினத்தின் வாயிலாக இஸ்லாம் சொல்லுகின்றது. இஸ்லாத்தினுடைய மைய பகுதி என்ன என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகள், ஓரிரை கொள்கை என்கின்ற விஷயங்களை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறருடைய நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொல்லி சொன்னார். அந்த அடிப்படைக்கு உதாரணமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஒரு பெருநாளுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய பித்ராவுடைய தர்மம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த பெருநாளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த ஒரு ஈதுடைய பித்ரை எடுத்துக்கொண்டாலும் இதற்கு பெயரை எப்படி அமைந்திருக்கு, ஈதுல் பித்ர், பித்ராவுடைய பெருநாள் என்று சொல்லி. இந்த பெருநாளை முன்னிட்டு நாம் என்ன செய்ய மாட்டோம், வெடியடிக்க மாட்டோம், சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்த மாட்டோம், இன்னும் பிறருக்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை நாம் ஈடுபட மாட்டோம். மாறாக பிறருக்கு ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் இன்றைக்கு எவ்வாறு இந்த பெருநாளுடைய தினத்தில் அதற்கான சிறப்பான ஒரு உணவை சாப்பிடுகின்றோமோ, எப்படி நல்ல உணவை கொடுத்துகின்றோமோ, அதே போல பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை என்னுடைய சகோதரர் இருக்கிறான், அவன் சிறப்பு இருக்கிறான், அவன் இதே போல அழகிய பெருநாளை கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பங்கிலிருந்து சிறு பங்கை தர்மமாக செய்ய என்று சொல்லி தர்மத்தை மையப்படுத்தியதாக இந்த பெருநாள் அமைந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க, ஒரு பெருநாள் ஒரு சமுதாயத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு நாளை அல்லாஹ் நமக்கு எப்படி விதிக்கிறான், தர்மம் செய்வார், தர்மம் செய்ய. அந்த பெருநாளுடைய முக்கிய கான்செப்ட் என்று சொல்லி நமக்கு தர்மத்தை கட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் அச்சை பெருநாளை எடுத்துக்கொண்டாலும் அந்த அச்சை பெருநாளை தியாக மனப்பான்மையோடு நாம் இறைச்சிகளை கலந்து அது ஏழை எளியவர்களுக்கு விநியோகம் செய்ய சொல்லி அதிகமான பங்கை சொல்லி நம்முடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி அனைத்து விதத்திலும் இந்த இஸ்லாம் என்பது நன்மையை நாடக்கூடியதாக, பிறர் நலத்தை நாடக்கூடியதாக, அன்பை கவனிக்கக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. எல்லா குடும்பத்தை எடுத்தாருங்க, நீங்க அடிப்படையாக ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சந்திக்கிறான் என்று சொன்னால் அவன் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, அவன் சந்தையிலே இருந்தாலும் இவனுக்கும் பகையாக இருந்தாலும் சந்தித்ததே ஒரு சந்தை போடுவதற்காக இருந்தாலும் கூட முதல்ல எப்படிப்பட்ட வார்த்தைகள் இஸ்லாம் சொல்லுது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உண்மையே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொல்லி அழகிய வார்த்தையை சொல்லுகிறது இஸ்லாம். அவன் பகைவனாக இருக்கலாம், அவனிடத்தில் நீங்கள் சந்தேகம் போவதற்காக ஒரு அமர்ந்திருக்கலாம், வாழ்ந்து இருக்கலாம். ஆனால் இஸ்லாம் எப்படிப்பட்ட அன்பு சொல்லுகிறது, சும்மா ஒரு ஹாய், ஒரு குட் மார்னிங் என்று சொல்லி இது மாதிரியான ஒரு வார்த்தை இஸ்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை இறைவன் உனக்கு சாமியும் சமாதானத்தையும் அருளை வரக்கத்தை அள்ளி தரணும் என்று சொல்லி செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. செய்வார்கள், அவர் நமக்கு எதிரியாக இருப்பார், அவர் நமக்கு பிடிக்காதவராக இருக்கலாம், சலாம் சொல்லுகிறது, அவர் பதில் சொல்ல வேண்டும், இஸ்லாம் கட்டளை இருக்கிறது, பதிலளிப்பார். உங்களுக்கு வந்து சாமி சமாதானத்தையும் அருளை வரக்கத்தை ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய அளவிற்கு இப்படி அன்பை போதிக்கக்கூடிய மாற்றமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த அன்பை போதிக்க சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்தில்
இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு நாம் அன்பை ஓடுகிறோம், எந்த அளவுக்கு நாம் பெரும் நலத்தை ஆற்றுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகபட்சமாக நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி என்று சொன்னால், ஒரு பைக்கில் போயிட்டு ஸ்டாண்ட் போட்டு எடுத்துக்க மாட்டார், ஸ்டாண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாண்ட் எடுக்கிறார். அது ஏதோ பெரிய ஒரு உதவி செய்ய விட்டதை போல பெரிய தியாகம் நடப்பாங்க அதை உணரக்கூடிய அளவுக்கு நாம் செய்யக்கூடிய அதிகபட்ச உதவியாக இதுதான் இன்றைக்கு பெரிய உதவி செய்யக்கூடிய மரபான இல்லை. அவங்க சீர்களை எல்லாம் வரும் விழாவர்களை இந்த இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தால் சுடு மணலில் போட்டு பொசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கொதிக்கக்கூடிய மணல் மேலே கரும் கருங்கல்களை பெரும் பாறைகளை தன்னுடைய கைகளிலும் நெஞ்சு கொண்டிருக்கிறார்கள். வேதனையில் விழாவிலான அவர்கள் துணிக்கக்கூடிய நேரத்தில் பெரும் ஒரு ஈட்டு தொகையை அவர்கள் கொடுத்து அந்த அடிமை என்கின்ற சூழலிலிருந்து அவர்களை மீட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி எத்தனை எத்தனை சம்பவங்கள் இஸ்லாத்திற்காக நபி தோழர்களும் நபிகளும் எத்தனை தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். நம்மிடத்தில் இங்கே அந்த வாழ்வு நம்ம எந்த அளவுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறோம், நம்முடைய பேச்சில் எந்த அளவுக்கு பண்பாளர்களாக நாம் நடந்து கொள்கிறோம். ஒரு உதவி என்று கேட்கக்கூடிய நம்மிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களை. இன்றைக்கு பொருளாதாரம் குறைந்தவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல், பொருளாதாரம் ஒருவருக்கு இருந்து விட்டது சொன்னால் அவருக்கு எல்லாம் கிடைத்துவிட்டதை போல ஒரு பொருளாதார உடையவன் பணக்காரன் நினைக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய, உங்களுடைய கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய, உங்களுடைய நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவரோடு சரிசமமா அவர்கள் நீங்கள் சாப்பிடலையா? பல பேர் சாப்பிடுவோம், சிலருக்கு அந்த மன பொங்கல் இருக்கிறது, அதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும். அதை நாம் கண்டு களை எடுக்க வேண்டும். ஒரே பாத்திரத்தை இருவர் பயன்படுத்துவீங்களா? அவங்க குடிச்சு அதே நபர் நீங்க எடுத்து வாங்கி கொடுப்பீங்களா? இந்த ஒரு உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடிய மனப்பான்மை, நான் வந்து ஒரு வசதி, நான் வந்து ஒரு உயர்வானவன், உன்னை போல நான் கிடையாது. சகோதர சகோதரிகளே, பொருளாதாரத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொன்னால் அது ஒரு சோதனை. அல்லாஹ் என்ன செய்யலாம்? இந்த பொருளாதாரத்தை எனக்கு கொடுத்தேன், நீங்க எப்படி செலவு செய்கிறாய், எந்த அளவுக்கு நீ தர்மம் செய்கிறாய், எந்த அளவுக்கு நீ வீரர்கள் செய்கிறாய், எந்த அளவுக்கு நீ பந்தாடிகள் என்று சொல்லி அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக இந்த பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பொருளாதாரம் நமக்கு இடைப்பட்டது என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தில் அனைத்தும் கிடைக்கப்பட்டதை போல நாம் நினைத்து கொள்வதற்காக கிடையாது. திருவரை காலத்தை சுட்டிக்காட்டக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கு நாம் ரிஸ்கை அதிகப்படுத்தி நாம் ஒருவரை சோதிக்கக்கூடிய நேரத்தில் அவன் என்னுடைய இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான், நான் எந்த கண்ணியத்தை அடைய வேண்டுமோ அந்த கண்ணியத்தை இறைவன் எனக்கு கொடுத்து விட்டான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதே ஒருவரை பொருளாதாரத்தை அவருடைய திசையிலிருந்து சில பகுதிகளை எடுத்து நாம் சோதித்தோமையால் என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்லி அவன் சொல்கிறான் என்று சொல்லி இந்த இஸ்லாம் சொல்றான். பொருளாதாரம் தான் கண்ணியமா கொடுத்தான்னு சொன்னா அதுவும் ஒரு சோதனை. பொருளாதாரத்திற்கு இறைவன் நமக்கு குறைக்கிறான் என்று சொன்னால் அதுவும் ஒரு சோதனை என்பதை நாம் புரிந்து கொண்டு மக்களிடத்தில் எளிமையாக பேசி பேச வேண்டும். அழகிய வார்த்தைகளை அவரிடத்தில் சொல்ல வேண்டும். நான் வந்து ஒரு பெரிய ஆளு, என்னிடத்துல பணம் இருக்கிறது என்றோ, என்னிடத்தில் படிப்பு இருக்கிறது என்றோ, என்னிடத்தில் பட்டம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்று சொல்லி நாம் பிற மனிதர்களை தாழ்வாக நினைத்து மனிதர்களிடத்தில் இறக்கம் காட்டுவதற்கு தூரமாகக்கூடியவராக நாம் இருக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்லுகிறது, யார் மனிதர்களிடம் இறக்கம் காட்ட மனிதனாரோ அவருக்கு அல்லாஹ் வறுமை இறக்கம் காட்ட மாட்டான். மனிதர்களிடத்தில் நீங்கள் இறக்கம் காட்டி அன்பு பாராட்டி ஒரு விஷயங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் இறைவன் அதை விரும்பி வறுமை அதேபோல் உங்களிடத்தில் நடந்து கொண்டுள்ளார். என்னுடைய அதிகார ஒருவரிடத்தில் வந்தபோது அவனுக்கு இறக்கம் காட்டுவீங்க, அதற்கான கூலி என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் உனக்கு இறக்கம் காட்டுவேன் என்று சொல்லி மறுமையில் இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்.
நாம் செய்த பாவங்களை இறைவன் கண்டுகொள்ளாமல் செய்வார், நன்மைகளை கொடுப்பார். இந்த சூழலுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பிற மனிதர்களிடத்தில் இறக்கம் காட்டி நடக்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். அழகிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நாளை மறுமையில் கூவியல் கூவியலாக நன்மைகளை எடுத்து வரக்கூடிய ஒரு வழிபட்டு சொல்றாங்க. அவரை பார்க்கிறவர்களே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவர் ஒரு பெரிய சோழவாதி, இவ்வளவு நன்மை வச்சிருக்கிறார் என்று சொல்லி மக்கள் சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் அவருக்கான தீர்ப்பு விசாரணை போது ஒருவர் வந்து கேட்பார், யாவா இவனுடைய இந்த உலகத்தில் ஆகக்கூடிய ஒரு கடன் வாங்கியிருந்தார், திருப்பி நாம மூத்தாயிட்டான், அந்த தருவாருக்கான வாய்ப்பு அவங்க பிள்ளைங்களும் தர கிடையாது, எனக்கு அதற்கான நீதியை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் என்ன செய்வான், அவனுடைய நீதியை நன்மைக்கு நிறைவேற்ற வேண்டிய நான் அந்த பாதிக்கப்பட்டவருடைய தீமைகளை நீக்கும். இவர் வாய்ப்பை ஏற்படுத்திய நன்மைகளை குவித்து வந்த இவரிடத்தில் என்ன செய்யலாம், நன்மைகளை எடுத்து அவரிடத்திலே கொடுத்து இன்னைக்கு கணக்கு நீந்தா போயிட்டு வர. இதே போல இன்னொரு என்னை கெட்ட வார்த்தை சொல்லி பேசலாம், என்ன வார்த்தை கெட்ட ஒரு அசிங்கமான வார்த்தைகளை அதற்கான கூலியை போல என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதற்கான கூலியை வழங்குகிறார். அதற்கான அந்த விஷயங்களை அல்லாஹ் நன்மைகளை இவரிடத்தில் இருந்து எடுத்து அவரிடத்தில் கொடுக்கிறான். இது மாதிரி கணக்கு தீர்த்து இவருடைய நன்மைகளை எடுத்து இவருடைய நன்மைகளில் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல் ஏற்படும், பெரும் கஷ்டம். அப்படியே ஒருத்தர் வந்திருக்கிறார், இவர் எனக்கு இந்த உலகத்தில் எப்படி செஞ்சார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இவர்கள் எதிர்த்து நன்மையே இல்லை. அதான் என்ன செய்யலாம், பாதிக்கப்பட்ட அவருடைய தீமைகளை சிலவற்றை நான் கருதுகிறேன், கருது உனக்கு நீ வழங்குகிறேன் சொல்லி தீமையை கொண்டு கருத்து என்ன செய்யலாம், இவருக்கு நன்மையை கொண்டு வந்தவருக்கு தீமையை இடத்தில் வைக்கிறாங்க. அந்த அளவிற்கு நாளை மறுமையில் இந்த மனிதர்களிடத்தில் செய்யக்கூடிய தீங்குகள் என்பது நம்மை வந்து சாற்றக்கூடியதாக நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் உள்ளத்தில் நிலத்தியமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். எந்தெந்த மனிதர்களிடத்திலாம் நாம் அன்பு மாறாட்ட தவறிவிடுவோம், எந்த மனிதர்களிடத்திலாம் நாம் கடுமை காட்டி விடுவோம், அநீதியோமோ இழப்பை ஏற்படுத்தி விடுவோம், நம்மால் கஷ்டப்பட்டு நீங்கள் சென்றாரோ அவர்களிடத்திலாம் போய் நீங்க என்ன செய்யுங்க, மன்னிப்பை கேளுங்க. இந்த பிறநாளுடைய தினத்தில் இந்த அமல் செஞ்சீங்க, மரணத்துக்கு சேவாயிடுங்க. நீங்க மன்னிப்பை கேட்டீங்கன்னு சொன்னா இன்றைக்கு போல முடியும். மன்னிப்பு எப்படி கேட்கிறது, இவனிடத்துல போய் நாம் பேசணுமா, இவன் அந்த அளவுக்கு தமிழுடைய ஆளை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். நினைக்கக்கூடிய அந்த ஒரு குணத்திற்கு இறைவன் பாடம் போட்டக்கூடிய விதமாக அந்த பாவத்தை அந்த மனிதன் மன்னிக்காத வரை இறைவன் தான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி காட்டுகின்றார். மனிதர்களிடத்தில் அழகிய வார்த்தைகளை பேசக்கூடிய வழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதர்களிடத்தில் அன்பு பாராட்டக்கூடிய வழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவருடைய தவறு அது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்ன செய்யக்கூடாது, அந்த வீட்டுல என்ன நினைச்சு தெரியுமா, இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கு என்ன தெரியுமா, இந்த பொண்ணு அங்க படிக்க என்ன செஞ்சு தெரியுமா என்று சொல்லி அதை பாராட்ட விடாமல் ஒருவருடைய தவறுகளுக்கு தெரியுது, அது யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்த சொன்னா அதை மறைக்கிறார்கள். ஒருவன் திருடிக்கிறான், என்ன ஒரு வீட்டுல திருடிக்கிறான், திருடி வெளியே புதுக்கக்கூடிய நேரத்தில் நீங்க பார்த்தீங்க, அவருடைய தவறை நம்ம மன்னிக்கணும். யாரு சொல்றாங்க சொல்றோமா, பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறான், அந்த நேரத்தில் வெளியேறக்கூடாது. மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானிலிருந்து நாம் பெற்ற படிப்படியை இதுவாக எடுத்துக் கொள்ள வேண்டும். குறுக்கிட்ட ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். இந்த உங்களுக்கு அந்த மாதிரி இன்றைக்கு மருத்துவத்துடைய சூழலை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த எழுதுவதற்கான அந்த மருத்துவ எழுதுவதற்கான ஒரு கட்டணம் எழுதுவதற்கு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் என்பது பெரும் தேவையுடையதாக இருக்கிறது. இப்பொழுது அதற்கான சகோதரர்கள் உங்களிடத்தில் வாங்கிய ஒருவர்கள் அவர்களிடத்தில் அதற்கான பொருளாதாரத்தை நீங்க வாங்கி வழங்குங்க. இந்த பிறநாளுடைய வசூலிக்கக்கூடிய அந்த பொருளாதாரமானது பள்ளி கட்டுமானத்தை பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அதிகமாக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வந்து வாரி வழங்குமாறு கூடுதல் செய்தியாக இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறோம். இது அடுத்தபடியாக இந்த ரமலானை நாம் கடந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய இந்த 30 நாட்கள் என்பது ஒரு நன்மையை அதிகப்படுத்தி செய்வதற்கும் பாவங்களை விட்டு விடுவதற்கும் மகான ஒரு தருணமாக
இருக்கிறதா? இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்றது, சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு செயல் வழக்கமாக மாற வேண்டும் என்று சொன்னார். ஒரு செயல் அது ஹாபிட்டாக மாறணும் சொன்னா ஹாபிட் ஃபார்முலேஷன் ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். அதுல என்ன செய்யலாம்? 21 நாட்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம செய்வார்கள், அது நமக்கு பழக்கமாகிடும். அதை நம்ம எளிமையாக செய்யலாம் என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. அப்படி 21 நாட்களிலே 30 நாட்களாக நமக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் வச்சு, ஒரு ட்ரைனிங் செஷன் வச்சு நமக்கான ட்ரைனிங் கொடுத்திருக்கிறோம். அதிகமாக இத்தனை நாட்கள் எந்த தொழுகையை நாம் தொழுகாம இருந்தோமோ அந்த தொழுகையை தொழுவதற்காக ஒரு பயிற்சியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதனால் இருக்கக்கூடிய நாம் எந்த கல்வியை கற்றோமோ, எந்த கெட்ட வார்த்தைகளை இத்தனை நாட்கள் பேசாமல் இருந்தோமோ, எந்த ஆபாசத்தை இத்தனை நாள் பார்க்காமல் பேசாமல் இருந்தோமோ, நம்முடைய வாழ்க்கையை அதன் அடிப்படையில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். இல்லைன்னு சொன்னா இந்த ரமலான் நம்மை அடைந்த ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? இல்ல, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் பசித்திருந்தோ தாழ்த்திருந்தோ இறைவனுடைய தரஜா உயர போகின்றதா? நாம் அனைவரும் நோன்பு நோக்கிறோம், எல்லாரும் நோன்பு நோக்கிறாங்க, இத்தனை பேர் நோன்பு நோக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தரஜா உயர்ந்திட போகிறதா? இல்லை, நாம் அனைவரும் முடிவு செய்து யாரும் இந்த வருஷம் நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லி முடிவெடுத்து நோன்பே வைக்கவில்லை. குறையாறுல யாருமே நோன்பு வைக்கல. எந்த ஜமாத், எல்லா ஜமாத்தாரும் முடிவு செஞ்சு குறையாறுல யாருமே இந்த வருஷம் நோன்பே வைக்கலன்னு அல்லாஹ்வுடைய தரஜா குறைந்து விடுமா என்று கேட்டால் குறையாது. இந்த நோன்பு என்பது நமக்கான பயிற்சி. அல்லாஹ்வுக்கு எந்த மாற்றமும் இதுல கிடையாது. நம்முடைய இறையச்சத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த ரமலானில் அழகிய பயிற்சியை தந்திருக்கிறான். சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தில் நாம் பெற்ற பயிற்சியை ஏனைய மாதங்களுக்கு கட்டாயம் நாம் கடத்தியே தீர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த குணத்தை உள்ளத்தில் நிறுத்தி இருக்க வேண்டும். எந்த இத்தனை நாட்கள் எப்படி தஹஜ்ஜத் தொழுதோமோ, இப்படி நாட்கள் இத்தனை நாட்கள் எப்படி நாம் இன்னபிற தொழுகையை நிலைநாட்டினோமோ, அதுபோல வரக்கூடிய நாட்களிலும் நம்முடைய அமல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அதல்ல, பதவி வாய்ப்புகள் என்பது உள்ளத்தை பொறுத்து இருக்கிறது. எப்படி அப்படின்னா, ஒரு ஆட்ட பெரிய வீடு இருக்கு, மாளிகைகள் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இல்லை. கணவன் மனைவி சட்டை, குழந்தை சரியில்லை, இது போன்ற பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு பெரிய மாறி வீட்டுக்குள் வாழ்ந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காது. அதை எப்படி பாருங்க, அவர் குடும்பத்தில் இருக்கிறார், ஒரு அதை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார். அவர் யார் இதுல பிறந்தாங்க அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஒரு மகிழ்ச்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிறந்தவர். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலக வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பதை கிடைக்கும். ஆனா மறுமையில் வெற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரே ஒரு நிமிடம் எங்களுடைய நேரம் தேவை. இந்த சபையை பயன்படுத்தி பெருநாளுடைய தினத்தில் இந்த நோன்பு காலத்துல இஃப்தாருடைய நேரத்துக்கு பிறகு அதிகமாக பள்ளி தொடர்போடு இருந்து அதிகமாக பள்ளியிலே பல வேலைகள் செய்த ஒருவரை ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாக இந்த பரிசானது அவருக்கு வழங்கப்படுகிறது. யாசர் ஜக்கரியா என்று சொல்லக்கூடிய இன்னும் அந்த பணிகளை ஒரு பள்ளியை பராமரித்த இன்ன பிற வேலைகளை தன்னார்வத்தோடு செய்த அந்த இளைஞர்களையும் நாம் அழைக்கிறோம். இருந்தாலும் கூட அவர்கள் தைரியமாக ஒரு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள்.
உலக வாழ்க்கை நாம் நெருக்கமாக ஆகாத அதில் ஏதாவது சந்தர்ப்பம் கண்டது சந்தையில் வந்து அவரால் திரும்ப நெருங்கி பழகணும் அப்படின்னா அது எப்படியாவது சந்தைகளா வந்து செலவு ஏற்படுது. ஆனா அப்பாவுக்கு அப்படி கிடையாது. அண்ணா சொல்லிக்கிறான், நீங்க ஒரு அடி இறங்கி வந்தீங்கன்னா அவன் செய்யலாம், நம்ம நடந்து போனா ஓடி வரலாம் என்று கவிஞர் பெருமானார் சொல்லுதான் சொல்லி தரேன். எனவேதான் நீங்க பாருங்க, உதாரணமாக ஒரு போட்டோ எடுக்கிறீங்க. போட்டோவை எடுத்து அந்த போட்டோவை தூரமாக பார்க்கும் பொழுது ஒரு அழகாக தெரியுது. அதை நீங்க தூப்பதி பார்க்கும் பொழுது அந்த போட்டோவை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற அழகாக அந்த போட்டோ நம்மளை பார்த்து ஒரு அதிகப்படும். எனவேதான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய தொடர்பாக இருந்தாலும் சரி, நாம் கிட்ட விசுவாசம் நட்பு என்பார்கள். அதே